வெளிநாட்டுல இருக்கிற உக்ரைன் பிரச்சனை தீக்க போயிட்டாரு போலடாக்கு. எங்கட சேனங்கள் வெளிநாடு போனோன்னா அவருக்கு என்னத்துக்கு கிஃப்ட் கொடுக்குதோலன்னு எனக்கு கண்டா தெரிய இல்ல. இங்க கை இல்லாம ரோட்டு வழிய பிச்சை எடுக்கல. உண்மையானதுகள் இருந்து உண்மையா மேதவோட இருந்த உண்மையானதுகள் ரோட்டு வழிய இருந்து பிச்சை எடுக்குது. அதுகளுக்கு கொடுங்கல. நீங்க என்னத்துக்கு அங்க இவர் போய் கோட்டை போட்டுக்கொண்டு குந்தினோட காசு நீங்க கிஃப்ட் கொடுக்குறீங்க? என்னத்துக்கு கொடுக்குறீங்க நீங்க? நேரம் வாங்க இல்லையான்னு சொல்லி சொன்னா உங்களோட சார்பில் ஒரு ஆளை அனுப்பி ரோட்டு வழிய பாருங்க எவ்வளவு தேவையானதுகளுக்கு இருந்து பிச்சை எடுக்குதுகள். கால் இல்லாம கண் இல்லாம இதுல பாக்குறதுக்கு கதைக்கிறதுக்கு யாருமே இல்ல. சும்மா தேவையில்லாம ஏதோ அவை வளர்த்து விட்டு சும்மா நீங்க தானே டாக்டர் இழுத்து தளத்துக்குள்ள நாங்க சுத்தமான ஆக்கள் மாதிரி அந்த ஆளை அதுக்குள்ள இழுத்து அந்த ஆளை பரிசு எடுத்து இண்டு வரைக்கும் பரிசு எடுத்து கொண்டிருக்கணும். விளங்குதா? உண்மை உண்மையாக்கா. இண்டு வரைக்கும் அவரா வந்த வராங்க நீங்க தானே இழுத்த. நீங்க அவற்ற பேரை வச்சு முதல் பிழைப்பு நடத்திட்டு இப்ப மாத்தி நடக்கு. அது உண்மை ஒரு நாளும் பொய்ச்சு போகாது. உண்மை உண்மையாக்கா. உண்மை உண்மை உண்மையாக்கா. உண்மை என்றது எப்பயுமே உண்மை எப்பயுமே சாயம் வெளுக்காது. பொய் சாயம் வெளுக்கும். உண்மை தோத்து போகாதுன்னு சொல்றீங்க. உண்மை தோத்து போகாது. அவர் அவர் படுற கஷ்டம் எங்களுக்கா வேண்டி நாங்க உணர வேண்டும். ஒவ்வொரு தமிழனும் அவரை என்ன பாடுபடுறாரு. என்ன இன்றைக்கும் ஒரு டிரைவர் இல்லைன்னு அவருக்கு எவ்வளவு கஷ்டம். வேலை எடுத்து கொடுத்துட்டாரு. அதை பாத்தீங்களா? ஓ நான் பார்த்தேன். நான் அது 30,000 40,000 இன்றைக்கு அதுகளுக்கு அது பெருசு. என்ன ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் 30,000 ரூபாய் 1000 ரூபாய்க்குள்ள ஒரு 800 ரூபாய்க்குள்ள நீங்க வாழ்க்கையை நடத்துங்க. ஏழுமான மாதிரி விளங்குதா? ஓகே. அப்படித்தான் அவர் தான் சொன்னதே ஏதோ ஏழுமான அளவு தான் செய்கிறார். எங்கட சனத்துல ஒரு பக்க சனம் இருக்குது. கொள்ளையடிச்சவன் கொள்ளையடிக்கத்தான் பார்ப்பான். 6 இருந்து 60 வரையும் இந்த மாபியாவோட சேர்ந்து கொள்ளையடிச்சதுலாம் இருக்குது. அதோட என்ன செய்யலாம்? அதுல இப்போதைக்கு ஒன்னும் செய்யல. அது அந்த டிஜிட்டலா வரைக்குள்ளதான் அவ இன்னும் மாட்டுப்படுவீனம். ஓகே. இப்போதைக்கு லேசில அவ எப்படியாவது இங்க இந்த முதலிருந்த என்ன முதலிருந்த அரசாங்கம் இருக்குதானே அவை எப்படியாவது தடம் பிரட்டி வாரன்ற ஒரு கட்டத்தோட தானே பார்த்து கொண்டிருக்கிறீங்க. தடம் பிரட்டத்தானே பாக்கினம். உண்மை உண்மை. அதால கொஞ்சம் அவையும் கொஞ்சம் முறாடாத்தான் இருந்து கொண்டு இருக்கினாம். திருப்பியும் வரலாம் தானே தாங்க கொள்ளையடிக்கிறதுக்கு. ஹலோ 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 சொல்லுங்க. இருக்கிறீங்க? விடுதலை புலிகளை பற்றி நீங்க குறையா கதைக்கிறீங்களா நல்லதா கதைக்கிறீங்களா? சொல்லுங்க அக்கா. நீங்க யாரு கதைக்கிறது? இந்தாங்கோ கதைங்க இருக்கா. பழைய போராட்ட வரலாற்றுல கதைங்கோ. என்ன கதைங்கோ? அது என்ன பழைய போராட்ட வரலாறுண்டா என்ன? அதை சொல்லுங்க இருக்கா. சொல்லுங்க வரலாறு சொல்லுங்க. அதை நீங்க சொல்லுங்க. நீங்க தான் வரலாறு தெரிஞ்ச மாதிரி கதைக்கிறீங்களா? அது என்னன்னு சொல்லுங்களேன் பாப்போம் இருக்கா. கொள்ளையடிச்சதா? இல்ல 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 அக்கா பொறுங்க வரி அதை விடுவாங்க கொஞ்சம் பொறுங்க. என்னன்னு கதைங்க பாப்போம். கதைக்க வந்த நீங்கள் முதல் நீங்க சொல்லுங்க. அக்கா வெயிட் பண்ணுங்க. என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அதைத்தான் நானும் வெயிட் பண்றேன். சொல்லுங்க. ஓகே நீங்க வெயிட் பண்றீங்க. சரி எங்க சவுண்ட் முதல் போனோம் முன்னுக்கு வச்சு கதைங்க. கொஞ்சம் சவுண்ட் வேற இல்லை. எங்க சவுண்ட காணன் ஓடிட்டார். அவ்வளவு தானா கதைங்கோ. இவர் எங்கேயோ என்ன மடக்க பாத்துருக்கிறார். சரி வேற இல்ல. இது எங்கேயோ அங்கால கூட்டம். இவர் இடக்கிட இப்படி குழப்புறது விஷயம் தெரிஞ்சவன குழப்பேலாதம்மா. அம்மாவா அக்காவா தங்கச்சியா எனக்கு தெரியல.
நான் ஒன்று சொன்னேன் தானே, உண்மையை வந்து எப்பயுமே மறைக்கவும் இல்லாது, சாயம் வெளுக்கவும் மாட்டது. எப்பயோ ஒரு நாளைக்கு ஜெயிச்சு தான் ஆகும் உண்மை. உண்மை 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 அதான். அவருக்கு என்ன தேவையோ அவருக்கு அவர் ஒரு பிள்ளை மாதிரி எங்களுக்கு பட்டுச்சண்டா, அண்ணா இப்படித்தானு நாங்க இதுல இருந்து ஒரு கதையை சொல்லலாம், தம்பி இப்படித்தான் மகனே இப்படித்தான் சொல்லி அவருக்கு சொல்லலாம் எங்களுக்கு பட்டதை. ரோட்டில் பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ஜனம் நிற்கிது. கிளிநொச்சி ரோட்டில் அர்ஜுனா வருவார், டாக்டர் வருவார், டாக்டர் எளியது. இவைக்கு வெக்கம் இல்ல இந்த எம்பி மேர் எல்லாருக்கும். ஹாஜி கதைங்கோ கதைங்கோ சொன்னீங்க ஏதோ மணலாறு மைந்தன். வணக்கம் கோயிலா, கதைங்க. வணக்கம் எல்லோருக்கும். நிலாக்கா எல்லாருக்கும் வணக்கம். சொல்லுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பரா பேசுறீங்க, வெரி குட். இல்ல அவருக்கு என்ன தேவையோ இது இப்ப அவர் செய்யறது இப்ப எல்லாருக்கும் விளங்குது என்ன. இப்ப நாங்க தான் முந்தி எப்படியோ அவர் செய்யறது சரியென்று ஒன்றுக்க மற்றவை எங்களை பேசினீங்க. இப்ப உங்களோட கண்ணூடாகவே தெரியுது அவர் என்ன செய்யறாரு, எப்படி வந்து கொண்டிருக்கிறாரு. நான் எங்கட பிள்ளைகளுக்கு எங்கட பிள்ளைகளுக்கு வந்து நாங்க நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கி வச்சு போட்டு நாங்க போகணும் என்ன. ஒன்றவருக்கு முன்னுக்கு ஒரு யூடியூப் தம்பி ஒரு ஆள் போய் டாக்டரை பேட்டி எடுத்துக்கிறாரு. இப்ப பேட்டி எடுத்துக்காங்க, ஜாழ்ப்பாணம் போயிட்டு. சரி சரி. அதை விட்டுட்டு சும்மா என்னன்னு சொன்ன அவைக்கு அங்க இருந்து கத்துறவைக்கு புள்ள ஊட்டி இருக்கும் எனக்குண்டா தெரிய இல்ல. போய் கதை கேளாம இருக்கு, போய் கீழே நின்று கேட்க முடியாம இருக்கு. கதை ஐயோ வேண்டாம், ஒரு தருமே போகாதேங்க. போகாம விட்டீங்கன்னா பெரிய புண்ணியமா இருக்கும். உண்மையா டாக்டரை விசுவாசிக்கிற நீங்கன்னு சொல்லி சொன்னா யாரும் அந்த பக்கம் போகாதேங்க. நாங்க சுரேசன் அந்த தளத்துக்கு வர்றது, இந்த தளத்துக்கு வர்றது, அந்த இவங்க ரெண்டு பேரும் தளம் பிந்தினா போய் அதுல இருந்து கேட்கிறேன் என்ன சொல்லி நம்ம பார்த்தா அதுக்குள்ள இதைத்தான் நேற்று சொன்னா பிடிச்சி சுரேசன் இறக்கி விட்டுட்டாரு. என்ன உண்மையா சரியான ஆத்திரம். 3 நிலா இருந்ததாம் அங்க, எந்த நிலான்னு தெரிய இல்லையாமாம். என்ன நான் கதைக்கிறதுல தெரியற இல்லையா? சரி சரி, நீங்க கதைங்க, பிரச்சனை அதை விடுங்க. விட்டுட்டு எனக்கு உண்மையா சரியான கவலையா இருந்தது. என்னன்னா அங்க போய் கதைக்கிறத என்னத்துக்கு வந்து இதுல வந்து இருந்து கதைச்சு கொண்டிருப்பான், என்னத்துக்கு அவங்க சரியில்லையன்னு தெரியுது, என்னத்துக்கு நாங்க போவான் எங்கட பல்ல புத்தி ஏன் அடுத்த வைக்க மணக்க கொடுப்பான்னு சொல்லுங்க பாப்பம். எங்களுக்கு தானே மணக்கு. நாங்க ஆக்கப்பூர்வமான ஒன்றை நடக்கிறத கதைக்க வேணும். எது நடக்குதோ நடக்கிறத கதைக்க வேணும். இல்லாட்டி நாளைக்கு எப்படி நாங்க இதுக்கு நாங்க எங்களால முயன்றதை நாங்க என்ன கதைச்சு இப்ப நாங்க என்ன காசா கொடுக்குறோம், பணமா கொடுக்குறோம், சதுர உதவி கூட செய்யலாம தான் இதுல நிறைய பேர் இருக்கிறீங்க என்ன. ஏன்னாண்டா வெளிநாட்டுல உங்களோட சவுண்ட் வேற இல்ல, போனா முன்னுக்கு பிடிச்சு கதைச்சு கொண்டு கதையுங்கண்ணா. உங்களோட சவுண்டே வெளியில வேற இல்ல, வேணுமெண்டா யாரு என்றாலும் கேளுங்க. நான் கதைக்கிற விளங்குது சவுண்ட். அதே சிக்னல் இல்ல போல, சிக்னல் குறைவு. இல்ல சிக்னல் இருக்கு, போன் அங்கேயோ. ஓகே, வணக்கம். எப்படி சுகமா இருக்கிறீங்களோ? நாங்க நல்ல சுகமா இருக்கிறோங்க, நீங்க சொல்லுங்க. இப்ப சரி, இப்ப 15 வருஷமா இன்றைக்கு இந்த மக்கள் டாக்டருக்கு காசு கொடுக்கறது எத்தனையோ மில்லியன். எந்த டாக்டர்? அந்த காசை எந்த டாக்டருக்கு? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கலாம் தானே அண்ணா. நீங்களே இதை மாத்தாமல் இருக்கிறீங்க. எந்த டாக்டருக்கு? டாக்டருக்கு 7 மில்லியன் காசு வந்திருக்கு பேங்க்ல. எந்த டாக்டருக்கு சொல்லுங்க, டாக்டர் பேர். எந்த டாக்டருக்கு சொல்லுங்க. காசு வந்திருக்கு ஸ்ரீலங்கால. சரியா? நீங்க டாக்டர் பேரை சொல்லுங்க. எத்தனை டாக்டர் இருக்கணும்? எந்த டாக்டர்?
உங்களோட டாக்டர் தான். எங்கட எங்கட டாக்டர் டாக்டர் சத்தியமூர்த்தி மகன் டாக்டர் தான். இல்ல எங்கட டாக்டருக்கு இப்ப வந்ததை பற்றி மட்டும் கேக்குறீங்க. அதுக்கு முதல் 15 வருஷமா இருந்த வேலை எங்க போய் கேட்ட நீங்கள்? எங்கட டாக்டர் வந்து இப்ப 3 மாதம் இல்ல. அண்ணா பொறுங்க, அவசரப்படாங்க. அவருக்கு எந்த டாக்டர் பேரை கேளுங்க. இல்ல அதான் எங்கட டாக்டராம். என்ன பேரு? எங்கட டாக்டர் சத்தியமூர்த்தி மகன் டாக்டர் தான். 15 வருஷமா இருந்தவங்களை கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. எங்கட டாக்டர் இப்ப வந்து 1 மாதம் தான். அத பத்தி உங்களுக்கு என்ன கதை? நம்புறா கொஞ்சம் பாருங்க. அண்ணா நீங்க கொடுத்தீங்களா டாக்டருக்கு காசு? நம்ம டாக்டருக்கு நீங்க கொடுத்தீங்களா சொல்லி வரக்கூடாது தெரியுமா? இங்க அண்ணா 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 காட்டி கொடுத்தவன் யார் காட்டி கொடுத்தது? காட்டி கொடுத்த வீடியோ இருக்குது. காட்டி கொடுத்தது உங்களுடைய ஆக்கள் தான், எங்களுடைய ஆக்கள் இல்ல. முதல் போய் அவியலை கேட்டுட்டு வாங்க. இங்க காட்டி கொடுத்த கண்ண கூட்டத்துக்காண்டி கதைக்க வாரியல் இங்க எங்களுடைய தலைவரை பற்றி. டாக்டர் தமையன் காட்டி கொடுத்தவன். அதுக்கு உங்களுக்கு ஆதாரம் இருக்கா? கொண்டு வாங்க ஒரு ஆதாரத்தை. இறங்கி போங்க முதல். ஆதாரத்தை முதல் கொண்டாங்க. காட்டி கொடுத்த கண்ண கூட்டம் நீங்கள்லாம் தெரியும் தானே எங்களுக்கு. அடே அடே நான் அதுல இருந்தடாண்டா. நீ இருந்த மாதிரி நீ தெரியல. அப்படி கதைக்க மாட்டேன். கதைக்கிறாங்க கதைக்க மாட்டோம். அதுல இருந்தார்கள் அதுல இருந்தார்கள். அது வேண்டாம். அடே அடே என்று கதைக்கிறார்கள் எல்லாம் எங்கட தளத்துக்கு வேண்டாம். இல்ல இவர் எல்லா இடம் செம்பு தூக்குற வேற இவட்ட குரல் எனக்கு பார்த்தம் நடுக கேட்ட குரல் எல்லா இடம் செம்பு தூக்குற வேற. அவசரப்படுறீங்க. எங்க இருந்து வேற விளக்கத்துக்கு அதான் அடே அடே என்று கதைக்கிறார்கள் எல்லாம் எங்கட தளத்துல நாங்க வச்சு கதைக்கிற இல்லையா சொல்றோம். எங்கட தளத்துக்காண்டு சில டீசென்ட் இருக்கு. அடே வாடா போடாண்டு எல்லாம் எங்கட தளத்துல நாங்க கதைக்க மாட்டோம். கதைங்க நீங்கள் சும்மா அங்கே இருந்து செம்பு தூக்குறாங்க வரீங்க நீங்க. இல்ல நீங்க முதல் தமிழ் ப்ரோ முத என்னன்னு சொன்னா நீங்க எவ்வளவு காசு கொடுத்துருக்கீங்க? நீங்க எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? அது கொடுத்தாக்கள் இல்லையான்னு தெரிஞ்சு கொண்டே எங்க பணவே கொடுக்க இல்லையானு எங்களுக்கு தெரியும் தானே. அப்ப அவர் அந்த கதை இந்த தளத்துல வந்து கதைக்க அதான் ட்ராக்கிங் விட்டு நான் போயிட்டு வாங்கோண்டா. சொல்லுங்க சூரியண்ணா. சூரியண்ணா சொல்லுங்க. இல்ல நீங்க கதைக்கிறீங்க நான் கேட்டு இருக்கிறேன். நிலாக்காவோ? நிலாக்காவோ? வணக்கம். கொஞ்சம் மெதுவா கதைங்க. உங்க சவுண்டு ரொம்ப இங்க கொஞ்சம் கிட்ட வச்சு கதைக்கிறீங்க போறீங்க. கொஞ்சம் மெதுவா கதைங்க சவுண்டு. சரி சரி சரி. தளங்கள்ல வந்து ஆத்திரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடாது. அவ கதைக்கிற சரி சூரியண்ணா. அவ கதைக்கிற சரி. கொஞ்சம் பொறுக்கு பாருங்க. அவ கதைச்சதுல நான் தப்பு சொல்றேன். நீங்க அவசரப்படாம மெதுவா கதைங்க. நல்லா தான் கதைக்கிறீங்க. நியாயத்தை கதைக்கிறீங்க. பொறுமையா நிதானமா கதைங்க சௌரம். நியாயத்தை கதைக்கிறீங்க. வீட்டுல சவுண்ட் வந்து கொஞ்சம் பெருசுதான். சரி இல்ல சரி குறைக்க கூடாது. இல்ல நான் சொன்ன இரண்டாவது வெளியே நின்று கேட்க தெரியும். நீங்க நல்லா தான் கதைக்கிறீங்க. நியாயத்தை கதைக்கிறீங்க. வெளியே நின்று கேட்க தெரியும். சில பேர் நினைப்பினம் என்ன கத்து கேட்க எப்படி கேட்கிறாங்க. அது சில பேர்த்த இயல்பு. நான் எந்த வாய்ஸும் அப்படித்தான். கதைங்க கொஞ்சம் மெதுவா கதைங்க. கதைங்க சௌரம். ஓகே கதைங்க. ஓகே சும்மா தேவையில்லாம அங்க இருந்து செம்பு தூக்குறாங்க. இங்க வாராரு. இங்க எங்க ஆகாதாண்டு தெரியும் தானே. அங்க அவர் ஏதோ குடுத்துட்டு நம்மளோடக்கா அவருக்கு அவர் என்ன நான் பாக்குறேன். அவர் நெடுக இதுக்குள்ள வார ஒரு ஆள் இந்த அப்படி அந்த செம்பு தூக்கி கொண்டு வந்து தண்ணி அடிச்சு போட்டு போறதுக்கு வாரது இதுல இருக்கிற ஆக்களுக்கு. கதைங்க கோயிலாக்கா. கதைங்க அக்கா. தம்பி எனக்கு கதைக்க முடியாது. எனக்கு சிரிக்கிறதா அழுவதான்னு இவர் நடியிலும் வாழ்ந்து இப்படியான கதையை நான் அதான் முதலே எழுதிட்டேன். சரியில்லை சரியில்லை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அப்படியான ஆக்கள் எல்லாம் வருவினா நாங்கள் அதையெல்லாம் ஜமாளிக்கணும். சமாளிக்கணும்டா. 5 வருஷமா டாக்டருக்கு கொடுத்தோன்னா 5 வருஷம் 15 வருஷம் 6 மாசம் இல்லையே. எங்க இருக்கிறது? அவ எங்க இருக்கிறது? கல்லுக்கொட்டிலுக்குள்ளதான் இருப்பீனா. கல்லுக்கொட்டிலுக்குலாம் இருந்திருப்பீனா. முதல் நல்ல இடத்துல நல்ல ஒரு வளப்பில இருந்த ஆக்கள் இப்படி கதைக்க மாட்டேன். சரியா? கல்லுக்கொட்டிலுக்குள்ள இருந்த ஆக்கள் நினைச்சு சம்பு தூக்கி கொண்டு வலிக்கிறாரு. அவசரப்படாதீங்க. புறப்புல பெரிய காய்க்காதீங்க. சும்மா கதைங்க. அவசரப்படாதீங்க சௌரம். புறப்புல பெரிய நாளைக்கு நம்ம தளத்துக்கு நாங்க வீட்டுல இருப்போம். தனிப்பட்ட
இல்லை தனிப்பட்ட கருத்துக்கள் வீடு வாசல் அதுகள் போனால் பொதுவாக கதைங்க. நாளைக்கு உங்களை தான் போய் சொல்லுவாங்க, இன்ன தளத்துக்கு போனால் இவ இப்படி காய்ச்சா அப்படி காய்ச்சான்னு சொல்லுவாங்க. உங்களே நாங்கள் பாதுகாக்கணும். சரி, அது ஓகே, அது அங்கே ஓகே. ஆனால் இங்கே வந்து இப்படியான வார்த்தைகள் அவ்வளோ பெருசாக நல்ல இல்லை சௌரம் நினைக்கிறேன். இங்கே வந்து நாங்கள் இப்படியான வார்த்தை யாரு பேசினாலும் நாட்டுக்கும் போயிட்டு தானே வந்த நீங்க. தெரியுமா வெற்றி? நான் ஒரேடியா சொல்லி போட்டு இறங்கிடுவேன். ஒரு மனுஷனை அடிக்கிறது ஒரு கொஞ்சத்துக்கு தான் அடிக்கணும். எவ்வளவுக்கு கண்டுதான் அடிக்கிறது, எவ்வளவுக்கு கண்டுதான் அவர் தாங்குறது. உங்களை என்னத்தை போட்டு அடிச்சாலும் அவர் அசைக்கலாது. அவர் முன்னேறி கொண்டுதான் போவார். இவங்க அடிக்க யார் எவ்வளோ அவரை இந்த அடிச்சு கொண்டிருந்தாலும் அவர் உயர்ந்து கொண்டுதான் போவார். தாழ்ந்து கொண்டு ஒரு காலமும் போக மாட்டார். அவர் காதல கூட கொடுக்க மாட்டார். அதை நினைச்சு நாங்க கவலையே படக்கூடாது. அவரை நினைச்சு சந்தோஷத்தான் படணும். இவங்க போடுறாங்களா, இவங்களை இப்படி அடிச்சு கொண்டிருந்தா ஒரு 2 அடி ஒரு படி அவர் உயர்ந்து தான் போய் கொண்டிருக்காரு. நீங்க வந்து மேல வந்து சொல்லுங்க தம்பி, அந்த டயமண்ட் தம்பி புதிய போராட்ட வரலாறு எங்களுக்கு தெரியாது. புதிய போராட்ட வரலாறு வந்து மேல வந்து சொன்னீங்கன்னா நாங்க கேட்போம். நாங்க பழைய போராட்ட வரலாறு தான் எங்களுக்கு தெரியும். புதிய போராட்டம்னு சொன்னா எப்படி? நீங்க உங்களுக்கு நான் காசு தேவையண்டா வேட்ட கேளுங்க, சொல்லி தருவீங்க. அப்படி சம்பாதிக்கிறேன். நீங்க முதல் நல்லவனா? முதல் ஒரு தினம் கை நீட்டி கதைக்கிற மிச்ச 4 விரலும் உங்களோட நெஞ்ச நீட்டி கொண்டு இருக்கும். அப்ப நீங்க தான் பெரிய கள்ளர். டாக்டர் கள்ளனா? மேனடா அங்க வீடு வீடா களவெடுத்து தானே தெரியுறேன். அவர் கஷ்டம்ட்டா நேரடியாக தான் கேட்கிறார். ஏழை ஜனங்களுக்கு ரோட்டு போட்டு கொடுக்காம வீடு கட்டி கொடுக்க காசுகளை கொள்ளை அடிக்கையில் அவர் நல்ல அழகா நீட்டா செய்து கொண்டு தான் பாரு. அந்த பேட்டி ஒன்று கொடுத்துருக்கிறாரு அந்த யூடியூப் தம்பிக்கு. எல்லாமே விளக்கமா டீச்சர்ல இருந்து சொல்றாங்களே மேல ஏத்துங்க தமிழ் பாக்ஸ். நீங்க இந்த கல்ல மேல ஏத்துங்க. ஏனண்டா அவையால் களவெடுக்கிறக்கு இவர் இடைஞ்சலா இல்ல தம்பி இருக்கிறார். இப்ப மணல் களவெடுக்கணும் எத்தனை கல்லர் சுத்தி வேற முழு கல்லர் 7 வருத்தி பொய்ய சொல்லி பேக்காட்டி அந்த பாருங்க ரோட்டு இல்லாம வீடு வாசல் இல்லாம பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போக முடியாம அதுகள் கிடந்து முந்த நாள் வந்த டாக்டரை தேடுதுகள். அவர் தான் தங்களுக்கு அரசியல்வாதியா முந்த நாள் வந்தவர். 1 மாசம் வந்து 15 வருஷமா 30 வருஷமா இருந்த வேலையெல்லாம் எங்க? கதைக்கு நம்ம வந்து கதை வரலாறு நம்ம எங்கள்கிட்ட உங்களிலும் பார்க்க எங்களுக்கு பழைய வரலாறு நல்லா தெரியும். நீங்க புதிய வரலாறு அதிபர் இன்னும் கனடால இருந்து வரையிலையோ? இல்ல வர இல்ல சௌரங்கள் ஒரு நிமிஷம் புதுசா வர ஆக்களை ஏற்றி மேல நீங்க பேசுங்க, நான் கீழே நின்று கேட்கிறேன். எல்லாருக்கும் இடம் கொடுக்கணும், நீங்க பேசுங்க. ஓகே ஓகே. நான் தமிழ் புக்ஸ் எல்லாரும் இந்த சம்பாதிச்சவைக்கு இப்ப மடியில வயிற்றுல இடிச்சு போயிட்டுது. என்ன செய்யறதுன்றது நீ அந்த ஆதங்கத்தை ஓடி ஓடி கொட்ட வேண்டியதான் அங்கே மிஞ்சே. ஏனண்டா இவ்வளவு வந்து நிக்கிறாரு, அவர் கதைக்கிறாரே இல்ல. ஓகே சுப்பையாக்கு சிக்னல் கொஞ்சம் குறைவா இருக்குது தமிழ் பாக்ஸ். நீங்க கதைங்க அக்கா, கதைங்க. என்ன சொல்லுங்க பாப்பம் தமிழ் பாக்ஸ். வெளிநாட்டுல இருக்கிற எல்லாருமே வந்து விஷயம் தெரியாம
அவ கேட்டாலும் இலங்கை கண்டோன்னா கொடுக்கறது, இந்தியால கேட்டாலும் இலங்கை கண்டோன்னா ஒரு கூட்டம் கொடுக்கறது, இப்படியே கொடுத்து கொண்டு இருந்தது. யார் எந்த நல்லவன் கெட்டவன் தெரியாம இப்ப தெரிஞ்சு இந்த நேரடியா கொடுக்க வந்த உடனே அந்த ஆதங்கம் தான் இப்ப எல்லாரும் போட்டு அவரை திட்டினா. உண்மை உண்மை. இந்த வெளிநாட்டுல பண்ற காசுக்கு இவியல் கணக்கு காட்டினமோ இப்ப வாங்குறது தெரியுமா இருக்காது. நீங்க போய் கேட்டீங்கன்னா உங்களை இறக்கி விட்டுருவாங்க. இந்த எல்லா நாடும் முதல் லண்டனுக்கு போனார், அப்புறம் இப்ப கனடால நிக்கிறார், எல்லாரும் காசு கொடுக்குறாங்க. குடுக்கறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு மாயாவி? இந்த லண்டன்ல கொடுத்தது நான் தெரியும். கொடுத்தது தெரியும். ஓகே ஓகே. அது gift மாதிரி கொடுத்தது என்ன? வீட்டை கொண்டு பிள்ளை ஒட்டி கொண்டாடுறது. அப்படியும் கொண்டு இருக்கா? அப்படிதான் கேட்ட அப்படிதான் சொல்லிடணும். ஓகே ஓகே. வணக்கம் சுப்பையா. அவர் கதைக்கிறாரே இல்லையா? சொல்லுங்க. கதைங்க. வணக்கம் 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 வணக்கம். கவரேஜ் இல்ல. வணக்கம் ஐயா. வணக்கம் சொல்லுங்க. கதைங்க. கவரேஜ் இல்ல. இப்ப விளங்குது நீங்க கதைக்கிறது. கதைங்கன்னாங்க. அவர் 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 செய்யறது சரி. ஓகே. டாக்டரை பத்தி தேவையில்லாம பழி சுமத்துறாங்க, அதுதான் பிரச்சனை. ஓகே ஓகே. நீங்க எந்த இடத்துல இருந்து கதைக்கிறீங்க? என்னதான் இருந்தாலும் எங்கட ராமநாதன் ஐயாவோட மகன் அல்ல அது. ஓமாம். நீங்க எந்த நாட்டுல இருந்து கதைக்கிறீங்கன்னு கேட்டேன். யாழ்ப்பாணம் கல்லுண்டாய். யாழ்ப்பாணமா? நிலாக்கா எந்த நாடு? இலங்கை இல்ல. நிலாக்கா ஊர்லான் இருக்கிறேன். நானா? ஓம். தெரியல. நேரம் பார நேரம் சொல்றேன். ஓகே 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 ஓகே. கதைங்க. வேற விவசாயி என்ன கதைங்க? வணக்கம் 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 சொல்லுங்க. கேட்டுக்கொண்டிருக்கிறோம். என்ன எல்லாரும் கேட்டுக்கொண்டிருந்தா அப்ப நிலாக்கா மட்டுமா கதைக்கிற? என்ன ரங்கரன் நிக்கிறாவ? நிலாக்கா கதைங்கோ. நான் கதைச்சேன்னா கதைச்சு கொண்டே இருப்பேன். அதுதான் ரங்கரன். அப்ப எப்படி முதலமைச்சராக போறீங்க டாக்டரே? அவர் ஆகிட்டார் முதலமைச்சரா, நீங்க என்ன ஆக்குறது? இன்னும் ஆக இல்லையே, தேர்தல் முடிஞ்சாதான் ஆகிட்டார். அவர் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு இப்ப அவர் முதலமைச்சர் தான். சரியா? நான் சொல்றேன், இருந்து பாருங்க, அவர் தான் முதலமைச்சர். 100% சொல்றீங்க? 100% நான் சொல்றேன், அவர் முதலமைச்சர். அவ்வளவு தான் கதை. இப்ப எம்பி இது போய் இப்ப அவர் முதலமைச்சர். கனவுகளோட இனி யாரையும் போட்டி ஓட வேணாமன்னு சொல்ல வேணும். அது எப்படி சொல்றது? முடிஞ்ச அப்புறம் நான் சொல்லலாம் தேர்தல். கனவுகளோட போவினம் தானே. நீ ஒரு சொற்ப ஆக்கள் இருக்கணும் தானே. தாங்க எப்படியா முதலமைச்சர் ஆகுறதுக்கு போறதுக்கு போட்டி ஓடுறதுக்கு பார்த்து கொண்டு இருக்கிற ஆக்கள் இருக்கணும் தானே. அவைகளுக்கு பிரச்சனை இல்லையாக்கா? அவைக்கு காசு வந்தா சரி தானே. அவைக்கு பதவி இல்லாலும் பிரச்சனை இல்லை தானே. இவே எல்லாரும் யோசிக்கணும், பதவி வந்து நாங்க இதுகளுக்குள்ள எங்கேயாவது போயிட்டா எதையாவது அமர்த்தி மூடலாமண்டு. அரசாங்கம் வந்து 5 வருஷத்துக்குள்ள இங்க இருக்கிற ஓட்டோட சிலை எல்லாம் தோண்டி எடுக்கத்தான் போகுது. நம்புறீங்க? நான் நம்புறேன். என்னன்னா அவனுக்கு தோண்டத்தான் அவங்களுக்கு அந்த இன்கம் வரும். அதால வந்து தோண்டுவாங்க. எப்படி எப்படி சொல்றீங்க? அவங்க தோண்ட தேவையில்ல, இவரே தோண்டி எடுத்து கொடுப்பார். இல்ல எப்படி சொல்றீங்க இன்கம் பெறமெண்ட் கேக்குறேன். என்னன்னு சொல்லி சொன்னா, இவ ஒரு ஊழலற்ற நாடு சொல்லி காட்டினா தானே மற்ற நாடு இவைக்கு உதவி செய்யும். விளங்குதா? அப்ப எங்கட நாட்டுல இப்ப ஊழல் இருக்குன்றீங்களா? இப்ப அது மூடி மறைஞ்சு இருக்குது, வலிக்கிடும்.
இல்ல கேக்குறேன் இப்ப ஊழல் இருக்காங்கட நாட்டுல நான் நினைக்கிறேன் இல்லையா அதானே அர்ச்சனா தோண்டி தோண்டி எடுக்கிறான் பாவி புதருக்குள்ள கிடந்து கரையான் புத்துக்குள்ள கிடந்து. இல்ல அது ஊழல் இல்ல தானே சம்பளம் கொடுக்க இல்லையன்றது தானே இப்ப அதுவும் அது மட்டுமா சொல்லுவீங்க இல்லையாண்டு அது மட்டுமா இதுக்குள்ள இருந்தா இன்னும் வேற போகுது. நீங்க சொல்லணும் என்ன ஊழலண்டப்ப பெரேக்குள்ள பாத்துக்கொள்ளும் சும்மா நொய் நொய்யண்டு கதைச்சு போட்டு போய் அது கரைச்சலா ஒவ்வொண்டு இப்ப ஒரு உடுப்பு தைக்கலதான் கொளர் வச்சு தைக்கலாம் என்ன கொளரை கொண்டு உங்க திரிக்கல சட்டை கொளரை கொண்டு உங்க ஒரு இடம் திரிக்கல அது என்ன அதே மாதிரி ஒரு உடுப்பு தைக்கலதான் அப்ப ஒரு விஷயம் பெரேக்குள்ள தான் கதைக்கலாம். ஓகே